எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரிங்க் தான் எல்லா ட்ரிங்கையும் விட பெஸ்ட். சொன்னல்ல. அட்டகாசமா இருக்கு. இப்ப எனக்கு லைட்டா கண்ணு கூட சுத்துது. இரு அதுக்குள்ளேயே கண்ணெல்லாம் சுத்துதுன்னா எப்படி? எனக்கு தலை சுத்துதுன்னா அப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே தலை சுத்தும்ல. ஆமாமா. ஏன் இப்படி நடக்குது? இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தான். மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்கு. Hey DJ, play some rocky music, huh? Let's rock the holy. Come on, roll. பாத்தியா, என்னோட அபியும் பிரக்யாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. கடவுள் கருணையால அவங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க 2 பேருக்குள்ள இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னோட பாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? நீ இங்க மோல் அடிக்கிறதுக்காக வந்தியா இல்ல அந்த பிரக்யாவோட டான்ஸ் ஆடுறதுக்கு வந்தியா? என்ன ஜெலஸா இருக்க உனக்கு? ஆமாமா, ஜெலஸ் தான். பிரக்யாவனா தொட்டுன்னு கோவமா இருக்கல? கோவமா? எனக்கா? எதுக்கு? இத பாரு, நீ அவளை தொட்டாலோ இல்ல அவ கூட டான்ஸ் ஆடினாலோ எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லான ஒரு விஷயம். அந்த பிரபா மட்டும் கண்ணை முழிச்சுட்டான், அப்புறம் எனக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் கண்ணை முழிக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் அவனை நிரந்தரமா தூங்க வைக்கிற வேலையை பாரு. தனு, நீ ரிலாக்ஸ் ஆகு. அத பண்ணதான் நான் வந்திருக்கேன். அதுவும் நான் ஃபுல் ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். அப்படியா? என்ன ப்ரிப்பேர்டா வந்திருக்க? இந்த கட்டை தான் உன்னோட ஆயுதமா? இத வச்சு அவனை அடிச்சு அவன் செத்துருவானா? தனு, இது ஒன்னும் சாதாரண கட்டை இல்ல. இது மந்திர கோல். இந்த கோல் அப்படியே காத்துல சுத்துனு வை, வேலை முடிஞ்சிடும். சரி, இதோட மேஜிக் என்னன்னு எனக்கு கொஞ்சம் காட்டு. மேஜிக்? இதோட மேஜிக் என்னன்னா, இது வெறும் மோள அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல. டைம் வரும்போது மத்தவங்களோட கழுத்தை இருக்கிறதுக்கும் நல்ல யூஸ் ஆகும். Oh my God.
இங்க பாரு, இத நான் ஸ்பெஷலா பிரபாவை கொல்றதுக்காகவே செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இந்த கத்தியால பிரபாவோட கதையை நான் இன்னைக்கு முடிக்க போறேன். பாவம், தூங்கிக்கிட்டு இருக்க பிரபாவுக்கு யார் அவனை வந்து கொன்னாங்கன்ற விஷயம் கூட அவனுக்கு தெரியவே தெரியாது. அங்க பிரபாவை பத்தி யார் பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த ஹோலி பார்ட்டி முடியறதுக்குள்ள பிரபாவோட கதையும் ஃபுல்லா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நீ முதல்ல இது உள்ள வை. அப்புறம் நீ என்ன பண்றதா இருந்தாலும் சரி, அதை ஜாக்கிரதையா பண்ணு. எந்த தடயமும் இருக்க கூடாது. ஓகே? பாம்பாவது தவழ்ந்ததுக்கான தடயம் விட்டுட்டு போகும். ஆனா நான் வேலையை முடிச்சா எந்த தடயமும் இருக்காது, எந்த ஆதாரமும் இருக்காது. அட கடவுளே, யார் இவங்க? பிரபாவை கொல்லணும்னு பிளான் பண்றாங்க. இவங்க யாருன்னு பாக்குறேன். ஓகே, வெரி குட். நம்மள யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போயிடு. போ. போ. போறேன், இரு. எங்க போயிட்டாங்க இவங்க? பிரபாவை கொல்ல முயற்சி பண்றவங்க யாரு? சீக்கிரம் ஏதாவது பண்ணலைன்னா பிரபாவோட உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. நான் உடனே இந்த விஷயத்த பிரக்யா கிட்ட சொல்லியே ஆகணும். முதல்ல பிரக்யா எங்க இருக்கான்னு பார்க்கணும். பிரபாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. என்ன பண்ற? ஒண்ணு சிரி இல்ல டான்ஸ் பண்ணு. ஏன் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் பண்ண முடியாதா என்ன? சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுவேன், டான்ஸ் ஆடிக்கிட்டே சிரிப்பேன். ஏய், என்னம்மா பிரக்யா, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லதா இருக்கேன் ஜானகியம்மா. எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு தெரியுமா? இந்த ஹோலி என் வாழ்க்கையிலேயே ரொம்ப கலர்ஃபுல்லான ஹோலி. ஆமா ஜானகி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு ஹோலி. ஹோலியில இதெல்லாம் சகஜம் தானே? கரெக்ட். ஜானகியம்மா, நான் தான் இருக்கேன்ல, நான் இவளை பாத்துக்கிறேன். சரி பாவி, ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதே. நீங்க பிரக்யாவை பாத்துப்பீங்களா இல்ல பிரக்யா உங்களை பாத்துக்குவாளா? நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பாத்துப்போம். கரெக்ட். கரெக்ட். இத பரம ஜானகி, நீ வா, நாம போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம். அம்மா அவங்க போலாமா? வாங்க. எங்க? ஓ, ரெயின்போ. ரெயின்போவா? அட மேல இல்லங்க, கீழே. ரெயின்போ கீழே இருக்காது லூசே, மேலதான் இருக்கும். எங்க பாருங்க, காலையிலயும் நட்சத்திரம் இருக்குமா? காலையில நட்சத்திரம் இருக்கும்போது தரையில ரெயின்போ இருக்க கூடாதா என்ன? இன்னைக்கு ஹோலிங்கிறதுனால என்ன வேணா சொல்லுவியா? நான் டீச்சர் தானே, சோ நான் சொல்ற எல்லாமே ஃபேக்ட். ஃபேக்ட். பிரக்யா, நீ டீச்சரா இருக்கலாம், ஆனா நான் ராக் ஸ்டார். நீ உலகத்தை பத்தி புக்ஸ்ல தான் படிச்சிருப்பான, நான் சுத்தி பார்த்திருக்கேன். உனக்கு படிப்பை பத்தி தெரியும், ஆனா எனக்கு காதலை பத்தி தெரியும். அதனாலதான் எல்லாரும் என்ன லவ் குருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு காதலை பத்தி எல்லாமே தெரியுமா? காதலை பத்தி எனக்கு தெரியாத விஷயமே இல்ல. ஆக்சுவலா ஒருத்தரோட கண்ணை பார்த்து அவங்க மனசுல எவ்வளவு காதல் இருக்குங்கிற விஷயத்தை என்னால சொல்லிட முடியும். ஒருவேளை காதல் இல்லைன்னா கூட அதை என்னால வர வைக்க முடியும். அத எனக்கு கத்து கொடுங்களேன். இப்போ வா. ரைட் நவ. ரைட் நவ. உங்ககிட்ட இருக்கிற மொத்த விதியும் எனக்கு காட்டிடுங்க. சரி வா. இல்ல, இங்கதான். இங்கே காட்டுங்க. இங்கயா? இங்க ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. என்ன டேஞ்சர்? என்ன அப்படி கேக்குற? தனுங்கிற டேஞ்சர் தான். அவ இங்க வந்தான்னா நம்ம ரெண்டு பேரையும் கேள்வி கேட்டு சாவடிச்சிருவா. அதனாலதான் இங்க வேண்டாம்னு சொல்றேன். வா போலாம். என்னடா இது? இந்த ஹோலி கலர்ல யார் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இந்த பிரக்யா வேற எங்க இருக்கான்னு தெரியல. அவளை எங்கன்னு போய் தேடுறது? அட இந்து, நீ அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க. வா, நாம போய் சாப்பிடலாம். என்ன பண்றது? அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமா? வேணாம் வேணாம். ஒருவேளை இவங்க கிட்ட சொன்னா தேவையில்லாம பதட்டப்பட்டு இவங்க உடம்ப கெடுத்துக்குவாங்க. இந்த விஷயத்த நான் முதல்ல பிரக்யா கிட்ட தான் சொல்லி ஆகணும். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா போலாம். அக்கா, நீங்க போய் சாப்பிடுங்க. நான் இதோ இப்ப வந்துடுறேன். என்னடா அது? ஹோலி விளையாடி விளையாடி இவ வயிறும் நிறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லு, எப்படி இருக்கு என்னோட ஹோலி பார்ட்டி? சூப்பரா இருக்கு. அண்ட் ஹோலியோட ஹோஸ்ட் எல்லாரையும் விட நல்லவர். நான் எந்த பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணாலும் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்டா தான் இருக்கும். என் பார்ட்டிக்கு வரணும்னு நிறைய பேர் சரி, காத்துக்கிட்டே அதெல்லாம் இருப்பாங்க. விடுங்க. நீங்க எனக்கு ஏதோ சொல்றீங்களே, அத நீங்க இப்ப சொல்லுங்க. காதலை பத்தி கத்து கொடுங்க. நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு.
குண்டச்சி போதையில இருக்கா. அண்ட் போதையில எல்லாரும் உண்மையா தான் சொல்லுவாங்க. இவளோட அப்படி இப்படின்னு பேசி இவ மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்து தீரும். அட சீக்கிரம் கத்து கொடுங்க. காதலிக்கிறது எப்படின்னு எனக்கு கத்து கொடுங்க. நான் உனக்கு லவ்வோட ஆங்கிள் கத்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஆங்கிளா? ஆமா, ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்? இந்த ட்ரையாங்கிளா? அது இல்லம்மா. அப்ப ட்ரையாங்கிள்னா ஒருத்தர் நம்மள விரும்புறாங்களா இல்லையாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கான 3 வழிதான் இது. அப்படியா? தெரிஞ்சுக்கிறியா? சோ லவ்வோட முதல் ஆங்கிள் என்னன்னா மனசு, மனசோட துடிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்ன ஒருத்தங்க காதலிக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க முன்னாடி வரும்போது ஒருவேளை அவங்க மனசோட துடிப்பு அதிகமாயிடுச்சுன்னா அந்த நிமிஷமே லவ் கன்ஃபார்ம். அப்படியா? பாத்தியா எவ்வளவு ஃபாஸ்டா அடிக்குதுன்னு? உங்க ஹார்ட் என்ன ட்ரெயினை விட ஃபாஸ்டா அடிக்குது. டக் 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 டக்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க மனசு ஏன் இப்படி துடிச்சிட்டு இருக்கு? ஏன்னா ஹோலி விளையாடணும்ல. ஹோலி விளையாடுனதுனாலயா? அப்புறம் அந்த ரெண்டாவது ஆங்கிள் கவனி. அந்த ரெண்டாவது ஆங்கிள் என்னன்னா கண்கள். கண்களா? பார்வை. What I mean is, யாரு உன்னை காதலிக்கிறாங்களோ அவங்க ஒருவேளை உன்னோட கண்ணையே பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் உன் கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? அண்ட் அவங்களுக்கு வேற எதுவுமே பார்க்கணும்னு தோணாது. உன் கண்ணை பார்த்தாலே அவங்களுக்கு போதும்னு தோணும். அப்படியே தோணும். இப்படி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுமா? அப்புறம் மூணாவது ஆங்கிள்? மூணாவது ஆங்கிள் பாங்கோட ஆங்கிள். என்ன சொல்ற? அப்படின்னா நீங்க மத்தவங்களுக்கு பாங்க ஊத்தி கொடுத்து அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நினைப்பீங்க. என்ன ஆங்கிள் பேசிட்டு இருக்க நீ? ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிளா மாத்திட்டியே. அப்போ இந்த ஆங்கிள் தானே நீங்க யூஸ் பண்ணீங்க. நான் யூஸ் பண்ணல. என்ன சொல்ற நீ? என்ன சொல்றேன்னா நான் ஒன்னும் பாங்க குடிக்கல. பொய் சொல்லாத. அங்க என் கண்ணு முன்னாடி தானே குடிக்கலன்னு அப்பட்டமா பொய் சொல்றேன். அப்படியா? நான் தனு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி அதை கீழே ஊத்திட்டேன். நான் பாங்கம் குடிக்கல, போதையிலையும் இல்ல. அப்படின்னா நீ அங்க டான்ஸ் பண்ணது, இப்ப நம்ம 2 பேரும் பேசினது எல்லாம்? ஆமா, நீங்க என்ன முட்டாளாக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா நான் உங்களை பெரிய முட்டாளாக்கிட்டேன். நான் போதையில எல்லாம் இல்ல. போதையில இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அந்த சீன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. உங்க மனசுல இருக்கிற விஷயங்கள் வெளியில வந்துருச்சு. எந்த விஷயம் வெளியே வந்தது? அதுதான் இப்ப நீங்க எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஐ மீன் கத்து கொடுத்துட்டு இருந்தீங்களே, லவ்வ கண்டுபிடிக்கிற விஷயம். நான் உனக்கு என்ன கத்து கொடுத்தேன்? இப்பதானே கத்து கொடுத்தீங்க. அந்த அந்த துடிப்பு, இதையும் வேகமா துடிக்கிற விஷயம், அப்புறம் கண்ணைய பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். அது நான் உனக்கு ஜஸ்ட் சும்மா நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க. அந்த மூணாவது ஆங்கிள் என்ன? ஆங்கிள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படின்னா நீங்க என் போதைய அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டீங்களா? ஆக்சிடென்ட் அன்னைக்கு செத்து போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. பட் இட்ஸ் ஓகே. அந்த பிரபாவோட ஆத்மாக்கு ஹோலி அன்னைக்கு தான் முக்தி கிடைக்கணும்னு இருக்கு.
அதுக்குள்ள அம்மா எங்க போயிட்டாங்க? சாப்பாடு வேற சூடு ஆறிக்கிட்டு இருக்கே. நான் பிரபாவை வேற கவனிக்கணும். அவனுக்கு குளுக்கோஸை வேற மாத்தணும். இப்போ என்ன பண்றது? எங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். கண்ணு தெரியலனா கண்ணாடி போட்டுக்க வேண்டியது தானே. மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருந்தேன். அதான் அம்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அவசரம்னா இப்படிதான் இடிச்சிட்டு போவீங்களா? என்னாச்சு? என்னாச்சு? யாரு கத்துனது? என்னாச்சு? நீ எதுக்கு அழற? நான் அவசர அவசரமா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேனா, அந்த மூளை அடிக்கிறவன நான் இடிச்சுட்டேன். அவன் Dress பாழ போச்சுன்னு என்ன திட்டிட்டு போறான். யாரு? அது அங்க போயிட்டு இருக்கானே, அவன் உன்னை கத்திட்டு போறானா? என்ன தைரியம் அவனுக்கு? எங்க இருக்கான் அவன்? அந்த பக்கம் போயிட்டு இருக்கான் பாருங்க. பாட்டி, இங்க கீழே என்ன கடந்துச்சுன்னு பாருங்களேன். இது குதிரையோட வாலா இருக்க முடியாது. இது என்னன்னு தெரியலையே. குதிரை வாலா இல்ல மனுஷ மீசையா? இந்த மீசைய அவன் தான் ஒட்டிக்கிட்டு இருந்தான். அப்புறம் எப்படி விழுந்தது? இது தெரியலமா, ஆனா அது அவனோட மூஞ்சில தான் இருந்தது. பாட்டி, அவன் ஒருவேளை ஒட்டு மீசை வச்சிருந்தானோ? பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்குது. என்ன நிக்கில் இப்படி பண்ணிட்டா? தேவையில்லாம அவங்க கிட்ட போய் சண்டை போட்டிருக்க. இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. பிரச்சனை பெருசாயிடுச்சு. என் கதை முடிஞ்சது. என்ன பேசுற பிரக்யா நீ? அப்படியெல்லாம் அப்போ ஒண்ணுமே வெளியே கத்து இல்ல. கொடுத்துட்டு இருந்தீங்களா? சரி, இப்ப கத்து கொடுங்க. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டீங்க. ஒண்ணு, நான் போதையில இருந்ததை நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னு என்கிட்ட ஒத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க. இந்த இதய துடிப்பு, கண், அப்புறம் காத்துக்கிட்டு இருக்கிறது. அட பேசுங்க, இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, பேசுங்க. இல்ல, நீ போதையில இருந்தேன்னு நினைச்சேன். ஓகே, நான் போதையில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நான் மறுபடியும் போதையில இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பாட்டி, இத வந்துட்டு இருக்க பாட்டி. இத வந்துட்டு. அட, எங்க போறீங்க? பாட்டில ஒண்ணும் கூப்பிடல. பாட்டி கூப்பிட்டாங்கன்னா அது முதல்ல எனக்கு தான் கேக்கும். உன் காதுலயும் பாங்கு போயிடுச்சு போல இருக்கு. பாட்டி இல்ல, கூப்பிடுறாங்க. இல்ல. பாட்டி வந்து. ஒருவேளை இங்க இருந்து போனீங்க, நான் போதையில இருக்கிறத நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பாட்டி ஏன் நடுவுல இருக்கிற? பாட்டியை இழுத்தது நான் இல்ல, நீங்க. பாட்டி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா கெஸ்டுக்கும் உங்களை பத்தி சொல்லிடுவேன். கெஸ்டுக்கெல்லாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது. அப்படின்னா நீங்க எல்லாத்த பத்தியும் சொல்லணும். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பண்ணுங்க சார். நம்மள ஒருத்தங்க லவ் பண்றாங்கங்கிற விஷயத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இதய துடிப்பு அதிகமாயிடும், கண்ணையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். அப்புறம் என்னடா அபி இப்படி மாட்டிக்கிட்ட? என்ன பண்றது? எல்லாத்தையும் சொல்லிடுவா. சொல்லிட வேண்டியதான். அட்லீஸ்ட் இந்த டெய்லி பண்ற டென்ஷனாவது குறையும்ல. உங்களுக்கு டென்ஷன் குறைஞ்சிரும்ல. சொல்லிடுங்க, இதுதான் கரெக்ட் டெசிஷன். இத பாரு பிரக்யா, நான் மனசுல என்ன நினைக்கிறேங்கிறத நீ நல்லா கண்டுபிடிக்கிறல்ல. அதே மாதிரி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறதையும் நீ கண்டுபிடிக்க வேண்டியதானே? ஏன்னா நீங்க அந்த ஃபீலிங் ஒழுங்கா ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்க. ஒரு தடவை ஃபீல் பண்றீங்க, அப்புறம் அதை இக்னோர் பண்ணிடுறீங்க. உங்க மனசு நீங்களே தடுத்துக்கிறீங்க. நான் எங்க தடுத்தேன்? தடுக்கவும் முடியாது. பூவோட வாசத்தை தடுக்க முடியுமா? பறக்கிற தூசியை மண்ணில் யாராவது அடிச்சு வைக்க முடியுமா? அது மாதிரி உங்க மனசு ஃபீல் பண்றத உங்களாலேயும் தடுக்க முடியாது. உங்க மனசு சொல்றத நீங்க கேட்டே ஆகணும். இப்ப தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல அபி. சொல்லிடு. என்ன பாக்குற? நீ அப்படியெல்லாம் பார்க்காத. எனக்கு கையும் ஒல்ல காலும் ஓடல. ஒரு மாதிரியா இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் நவனா கீழே கீழே பாக்குறேன். பார்த்தா இப்படி சைடுல பாரு. சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உன் கண்ணுல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அது மட்டும் இல்ல பிரத்யா, நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கணும், வேற
யாருமே இருக்கக்கூடாதுன்னு தோணும். அப்புறம் அதுக்கப்புறம் நாம 2 பேரும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து காலத்தை ஓட்டிடணும்னு தோணும். நான் உன்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் உன்னை நான் உன்னை நான் உன்னை ரொம்ப